வணக்கம் வெண்பெரிய யூடியூப் நண்பர்களே, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உடனுக்குடனே வந்து சேரும். நீங்களும் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணல அப்படின்னா மஸ்ட்டாக ஜாயின் பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட் கமெண்ட்லையும் பின் பண்ணி வைக்கிறோம். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த வீடியோவில் அதுக்கு முன்னாடி நம்ம 8th மேட்ச் வீடியோ கொடுக்க முடியல. இது 9th மேட்ச் வீடியோ. பாகிஸ்தானுக்கும் பங்களாதேஷ் கிடைக்கிறது, இடையில நடக்குது சாம்பியன்ஸ் ட்ராஃபியோட 9th மேட்ச். ஸோ இதுக்கான ப்ரெடிக்ஷன் தான் பார்க்குறோம். ஸோ ஒரு சில நாட்கள் ஒர்க்கு ஹெவினால் சில வீடியோஸ் கொடுக்க முடியாமையும் போகுது. முடிஞ்ச வரைக்கும் வீடியோ கொடுக்க பார்க்குறோம். ஸோ அதுதான் சொல்லியிருக்கேன். ஸோ இன்னொரு ஓகே, அது பின்னாடி சொல்லுவோம். ஓகே, ஸோ இந்த மேட்ச்சு 9வது மேட்ச் பாகிஸ்தானுக்கும் பங்களாதேஷ் இடையில் நடக்குது. ஸோ லெவல்ஸை பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே அவுட் ஆஃப் தி டோர்னமெண்ட். ஸோ ஒரு சில சேஞ்சஸும் இருக்கும். ஸோ அதனால் வீடியோ போடுவோமா அப்படிங்கிற ஒரு யோசனையும் இருந்துச்சு. பட் பெருசாக இங்கே இம்பேக்ட் பண்ணுற மாதிரியான பிளேயர்ஸ் ஸோ லெவலில் அது இல்லாத பிளேயர்ஸ் இருக்காங்களா அப்படின்னா அது மாதிரி இல்லை. ஸோ பெருசாக பாதிக்காது, சேஞ்சஸும் தேவையில்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு தான் இருக்குது. ஸோ இதே லெவல் அப்படி தான் எடுத்திருக்கோம். இதே லெவலுக்கு என்ன மாதிரி அமைப்பு இருக்கலாம் அப்படிங்கிறத எடுத்திருக்கோம். ஏதாவது ஒரு சேஞ்ச் அப்படி இருந்துச்சுன்னா அது பெருசாக பாதிக்காது. நம்ம ப்ரிடிக்ட் பண்ணுற லெவல்லையே டீம் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஓகே, வாங்க பார்க்கலாம். ஸோ லெவல்ஸு சேம் லெவல் தான் எடுத்திருக்கோம். ஓகேங்களா? ஸோ இதில் நம்ம சொன்ன மாதிரி ஃபார்ம் பேஸ் அப்படிங்கிறது இந்த ஓடிஐ ஃபார்மேட்டை பொறுத்த வரைக்கும் முக்கியம். பட் ரெண்டு டீம்லேயும் பெருசாக யாரும் இல்லை அப்படிங்கிற விஷயம் ரொம்ப ஒரு கவலைக்கிடமான இருக்குது. ஸோ பங்களாதேஷ் ரொம்பவும் ஃபோவர் பர்ஃபார்மன்ஸ், பாகிஸ்தான் அதை விட ரொம்ப ஃபோவர் பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறதான் வெளிப்படுத்துகிறாங்க. ஓகே, இருந்தாலும் இதில் ஓரளவுக்கு ஃபார்ம் பேஸில் இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு இப்போ லாஸ்ட் மேட்ச்சு இந்தியா கூட பாபர் அசாம் ஓரளவுக்கு நல்லா டச்சில் வந்த மாதிரி தெரிஞ்சுது. ஸோ மேபி இந்த மேட்ச் ஓரளவுக்கு ப்ளே பண்ண வாய்ப்பு இருக்குது. சஹீல் அவரோட டவுன் தான் பிரச்சனை. பட் இந்த இடம் அப்படிங்கிறது சஹீலுக்கு நல்ல பர்ஃபார்மன்ஸை கொடுக்க வாய்ப்பு இருக்கும். ஸோ சஹீலும் பர்ஃபார்மன்ஸ் பண்ண வாய்ப்பு இருக்கலாம். ரிஸ்வானும் லாஸ்ட் மேட்ச் ஃபார்முக்குள்ளே வந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஸோ ரன் ரேட் பிரச்சனை, ஸோ அதை ஏற்றணும் அப்படிங்கிறக்காக அவர் அதை மிஸ் பண்ணார் அப்படின்னு சொல்லலாம். ஆஹா சல்மான் ஒரு பேக் போன் பாகிஸ்தானுக்கு. இப்போ இருக்கிறதுலையே ரொம்ப பெஸ்ட்டு பிளேயர் அப்படின்னா ஆகா சல்மானை சொல்லலாம். ஸோ அதுக்கப்புறம் குத்தில்சாவை பொறுத்த வரைக்கும் டொமஸ்டிக் லெவலில் நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாரு. ஸோ அதுதான் இவர் உள்ளே கொண்டு வந்துச்சு. இங்கே ஒரு ஸ்ட்ராங்கர் டீம் கூட இந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸ் லோயர் ஆர்டரில் கொடுத்து பார்த்தாரு. ஸோ இங்கே பங்களாதேஷ் கூட வாய்ப்பு கிடைக்குமா அப்படிங்கிறது கேள்வி தான். பட் ஃபார்ம் பேஸில் ஓகேவாக இருக்கக்கூடிய பிளேயர், பவுலிங்கில் பர்ஃபார்மன்ஸ் மேபி கிடைக்கிறதுக்கு ஒரு சின்ன வாய்ப்பு இருக்கலாம். பேட்டிங்கில் இந்த மேட்ச் எதிர்பார்க்க முடியாது அப்படிங்கிறது இருக்குது. ஸோ ஷாஹின் அஃப்ரிடி ஓகே ஃபார்மில் தான் இருக்கார், அவரோட ஃபாஸ்ட்டு. ஸோ இதெல்லாம் அவருக்கு வாய்ப்பை கொடுக்கும். இந்த 3 பவுலரில் ஸோ அக்பர் அகமது ஓகே, பட் கிரவுண்டு சப்போர்ட் இல்லை அப்படிங்கிற விஷயம். பெருசாக 2 வர்ற மேட்ச்னால் விக்கெட் எடுக்க வாய்ப்பு இருக்கும். ஸோ நசீம் ஷா, ஹரீஸ் ரப் இந்த 2 பிளேயரில் ஏதாவது ஒரு பிளேயரை நம்ம பிக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த இடத்துல ஃபார்ம் பேஸ் அப்படிங்கும்போது எக்ஸைட்டாக சொல்லணும் அப்படின்னா ஸோ பாபர் அசாம், சஹீல், ஆஹா சல்மான், ஸோ ரிஸ்வான், ஸோ இந்த 4 பேரும், ஷாஹின் அஃப்ரிடி. ஸோ இவங்க தான் ஃபார்ம் பேஸில் நல்லா இருக்கக்கூடிய பிளேயர்ஸ். கிட்டத்தட்ட இந்த ஒரு 5 பிளேயர் ஃபார்ம் பேஸில் ஓகே, இப்போதைக்கு ஃபார்மில் கொஞ்சம் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான பிளேயர்ஸ். ஓகே, ஸோ அதே இது பங்களாதேஷ் சைடு பார்த்துட்டோம் அப்படின்னா ஃபார்ம் பேஸ் அப்படிங்கிற மாதிரியே இங்கே யோசிக்க முடியல. ஸோ இன் அண்ட் அவுட் அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துட்ருக்காங்க. இதில் டி ஹசன் மீடியமாக ஸ்டார்ட் எடுக்கிறாரு, பட் பெருசாக கன்வெர்ட் பண்ண முடியல. ஸோ ஒரு மீடியம் ரேஞ்ச் ஃபார்மில் இருக்கார் அப்படின்னு சொல்லலாம். என்கோசன் சாண்டோ லாஸ்ட் மேட்ச் கொடுத்துருந்தாலும் சாண்டோவை பொறுத்த வரைக்கும் நிறைய நேரங்களில் இன் அண்ட் அவுட் அப்படிங்கிறது இருக்குது. டி ஹசனே ஸோ அந்த ஒரு விஷயம் எப்படி அவருக்கு இதாகுது அப்படின்னு கேட்டால் அவருடைய ப்ரெஷர், கேப்டன்ஷிப் ப்ரெஷர் அவர் ஹேண்டில் பண்ண முடியாமல் தவிக்கிறார் அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ அதுக்கப்புறம் மெஹந்தி ஹசன், மிராஸ் ஃபார்ம் அவுட்டு தான். ஸோ இந்த மேட்ச் ட்ரீம் டீம் என்ட்ராக வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் இருக்குது. பட் ஃபார்ம் பேஸில் பார்க்கும்போது ஃபார்ம் அவுட் பிளேயராக தான் பார்க்கப்படுது. தி ஹரிடாய் ஒரு மீடியம் ரேஞ்ச் ஃபார்மில் இருக்கார். ஸோ ஜே அலி அனாக் வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவேன் அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய ஒரு பிளேயர். ஸோ பெஸ்ட்டாக பார்க்கலாம் ஜே அலி அனாக்கை. அதே போல் ஆர் ஹுசைன் நல்ல ஃபார்மில் இருக்கார். இங்கே இருக்கக்கூடிய ஒரே பவுலர் டஸ்கின் அகமது நல்ல ஃபார்மில் இருக்கார். ஸோ இங்கே எடுத்துட்டோம் டி ஹசன், ஹரிடாய், சாண்டோ இன் அண்ட் அவுட். ஸோ இன் அண்ட் அவுட்டில் இருக்கார்.
ஸோ அதே மாதிரி மெஹந்தி ஹசன் மிராஸ் ஃபார்ம் அவுட்டில் தான் இருக்கார். ஹரிடாய் ஓகே, லாஸ்ட் மேட்ச் மிஸ் ஆயிடுச்சு. ஸோ இருந்தாலும் ஓரளவுக்கு ஓகே. ரஹீம் சுத்தமாக ஃபார்ம் அவுட்டில் இருக்கார். ஸோ மஹமதுல்லா லாஸ்ட் மேட்சும் ஃப்ளாப்பு. இந்த மேட்ச் எப்படின்னு பார்க்கணும். ஸோ இங்கே ஓவராலாக பார்க்கும்போது இந்த ஒரு 5 பிளேயர் ஓரளவுக்கு ஃபார்ம் பேஸில் நல்லா இருக்கக்கூடிய பிளேயர்ஸ். ஓகேங்களா? ஸோ இது சும்மா நீங்கள் சிம்பிளாக டீம் போடுறீங்க அப்படின்னா இந்த மாதிரியான பிளேயர்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இங்கே என்ன மாதிரியான ஆப்ஷன்ஸ் இங்கே இருக்குது, ஸோ எப்படி பிக் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்தை பார்ப்போம். ஸோ விக்கெட் கீப்பிங் செக்ஷனை பொறுத்த வரைக்கும் ரிஸ்வான், ஜே அலி அனாக் 2 பேருமே ஆப்ஷன். பாகிஸ்தான் டாமினேட் பண்ணுறாங்க, விக்கெட் எடுத்துருவாங்க அப்படின்னா ஜே அலி அனாக்கு கூட நீங்கள் அனீக், ஜே அலி அனீக், ஸோ அவரை கூட நீங்கள் இந்த டீம் மேட்ச்சில் ஃபிட் பண்ணலாம். ரிஸ்வான் லாஸ்ட் மேட்ச் ஓரளவுக்கு வந்தார் அப்படிங்கிறதும் பார்க்க வேண்டியதாக இருக்குது. 2 பேர் ஆப்ஷன். ஸோ 2 விக்கெட் கீப்பர் அல்லது 2ல் ஏதாவது ஒரு பிளேயர் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். ரஹீம் சுத்தமாக ஃபார்ம் அவுட், அவரை மிஸ் பண்ணிக்கலாம். ஓகே, பேட்டிங் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் பாபர் அசாம் டிஃபால்ட் பிக்காக இந்த மேட்ச் இருக்குது. ஒரு வாய்ப்பு இருக்குது லாஸ்ட் மேட்ச் பர்ஃபார்மன்ஸை பார்க்கும்போது. ஸோ அதுக்கடுத்து NH சாண்டோ, நவீன் உல்ஹக், டி ஹரிடாய் ஏதாவது ஒரு பிளேயரை பிக் பண்ண பார்க்கலாம். இந்த 3 பேர்த்தில் சவுல் சாகில் ஒரு மஸ்ட் பிக்கு பிளேயராக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ சின்னதாக ஒரு டெமோ மாதிரியே நம்ம எடுத்துக்கலாம். டி ஹசன், ஸோ இன்னும் டவுட்டு தான். ஸோ பிக் ஆர் மிஸ் அப்படிங்கிற மாதிரி தான் வரும். ஸோ நம்ம டெமோக்காக நம்ம எடுத்திருக்கோம். ஸோ இந்த 3 பேர்த்தில் யாராவது ஒருத்தர், டி ஹரிடாய், நவீன், இமாம் உல்ஹக், NH சாண்டோ, ஸோ இதில் டெஃபினட்டாக யாராவது ஒருத்தர் அப்படிங்கிற மாதிரி யூஸ் பண்ணுங்கள். ஸோ ஹரிடாய் பிக் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம். ஸோ ஆல்ரவுண்டர் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஸோ மெஹந்தி ஹசன் மிராஸ் ஒரு இடத்துல சின்னதாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இடத்துல இருக்கார். ஸோ உங்களுடைய சாய்ஸு தான். பட் ஃபார்ம் பேஸில் ரொம்ப ஃபூவராக இருக்கக்கூடிய ஒரு பிளேயர் ஸ்வாகா சல்மான். ஸோ இந்த மேட்ச்சு குத்தில்ஷாக்கு வாய்ப்பு இருக்காது அப்படின்னு சொல்லி நம்ம அப்புறம் மிஸ் பண்ணுறோம். ரைட். ஸோ பவுலிங் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் இங்கே டஸ்கின் அகமது, சாஹின் சாஃப்ரிடி. ஸோ இது சிம்பிளான ஒரு டெமோ டீம் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. இங்கே நசீம் ஷா அல்லது அக்பர் அகமது, பட் இதையும் தாண்டி ஹரிஸ் ரப்பும் இந்த இடத்துல யூஸ் பண்ணலாம். ஸோ நான் இந்த இடத்துல நசீம் ஷாவை எடுத்துக்கிறேன். சரிங்களா? ஒரு சின்ன சாம்பிள் டீம் மாதிரி நம்ம இதை எடுத்திருக்கோம். டெமோ டீம் தான். ஓகேங்களா? ரைட், இது பார்த்துக்குங்க. ஓகே, இப்போது சில விஷயங்கள் ஒரு 4 பிளேயர் வரைக்கும் லோ பிக் பிளேயர்ஸை யூஸ் பண்ணணும். இப்போ நம்ம எடுத்த டீமில் பார்த்தீங்க அப்படின்னா பவுலிங் கேட்டகரியில் ஒரு 2 பிளேயர் வரைக்கும் நம்ம லோ பிக்கு யூஸ் பண்ணியிருப்போம். ஆல்ரவுண்டர் கேட்டகரியில் எந்த லோ பிக்கையும் நம்ம யூஸ் பண்ணலை. பட் பேட்டிங் கேட்டகரியில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ டி ஹசன், ஸோ இது மாதிரி ஸோ ரொம்ப லோ பிக் குறைவாக தான் இருக்கும். அதில் சின்ன சின்னதாக ரொட்டேட் பண்ணிக்கங்க. இப்போ இதில் கேப்டன் ஆப்ஷன்ஸ் எப்படியெல்லாம் இருக்கலாம், எந்த மாதிரியான வாய்ப்புகள் இருக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தை பார்ப்போம். நம்ம ஒரு ஈவெண்ட் டீம் பிக் பண்ணோம். ஸோ அதை பேஸ் பண்ணி பார்க்கலாம். பட் ஒரு 1 சைடு மேட்ச் அப்படி யோசிச்சுன்னா எந்த மாதிரி இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி யோசித்தா, பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் பேட்டிங் கேட்டகரியில் பாபர் அசாம் ஒரு கேப்டன் வாய்ப்பு தான். அதே மாதிரி சஹீல் ஒரு கேப்டன் ஆப்ஷன் பிளேயர்ஸ். ஓகே, இது வந்து பாகிஸ்தானில் பேட்டிங் கேட்டகரியில் கேப்டன் ஆப்ஷன்ஸ் பிளேயர்ஸ். ஸோ பங்களாதேஷில் கேப்டன் ஆப்ஷன்ஸ் பிளேயர்ஸ் யாராவது இருக்காங்களா அப்படின்னா திரும்ப டி ஹசன் பக்கம் தான் போகணும். ஸோ வேறு யாரும் இங்கே கேப்டன் வர்ற அளவுக்கு இப்போது லாஸ்ட் மேட்ச் NH சாண்டோ திரும்ப அதேமாதிரி கேப்டன் லெவலுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாரானா கேள்விக்குறி தான், எடுத்து டவுட்டு. ஸோ இங்கே ரிஸ்வானுமே இந்த மேட்ச் கேப்டன் அளவுக்கு இருக்குமா அப்படிங்கிறது தெரியல. ஒருவேளை தடுமாறும் பட்சத்தில் பாகிஸ்தானும் ஒரு சின்ன வாய்ப்பு இருக்கலாம். ஸோ ஆல்ரவுண்டர் கேட்டகரி மெஹந்தி ஹசன் இந்த மேட்ச் ட்ரை பண்ணலாம்னு தோணுது. ஸோ அதனால் அவர் நம்ம எடுத்திருக்கோம். அதர்வைஸ் வேறு பிளேயர்ஸ் யார் அப்படிங்கிறது கேள்வி தான். ஸோ இந்த மேட்ச்சு கேப்டன் ஆப்ஷன் அப்படிங்கிறது ஆல்ரவுண்டர் கேட்டகரிக்கு இருக்குது, ஸோ அல்லது பேட்டிங் கேட்டகரிக்கு இருக்குது. ஸோ இந்த 2 வகையை யோசிக்கும்போது யாகா சல்மான் ஒரு சின்ன வாய்ப்பு, 6 ஹுசைன் ஒரு சின்ன வாய்ப்பு. ஸோ இந்த பிளேயர்ஸுக்குள்ளே கேப்டன் வரும். ஒரு பியூர்லி 1 சைடு மேட்ச்சை நீங்கள் பிக் பண்ணுறீங்க அப்படின்னா சாஹின் சாஃப்ரியை ட்ரை பண்ணலாம். கொஞ்சம் கேப்டன் ஆப்ஷன் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ கேட்டகரி வைஸ் எங்கே கேப்டன் இருக்குது, ஸோ எங்கே கேப்டன் வாய்ப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படின்னா ODI கொஞ்சம் கஷ்டம்தான். இருந்தாலும் பேட்டிங் கேட்டகரியும் ஆல்ரவுண்டர் கேட்டகரியில் இருக்கிற பிளேயர்ஸ் மெயினாக கேப்டனாக வர்றதுக்கான வாய்ப்பு அதிகம். பியூர்லி 1 சைடு கேம் ஃபஸ்ட்டு பவுலிங் ஆப்ஷனில் இருக்காங்க பாகிஸ்தானுங்கும் போது மட்டும் சாஹின் சாஃப்ரியை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ அப்போ கூட
அதையும் தாண்டி பாயிண்ட்டு பேட்டிங் கேட்டகரிக்கு போகவும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த இடத்துல நீங்கள் பாபர் அசாம் சஹீலில் யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம சிம்பிளாக தான். ஸோ அந்த நீ வர வீடியோக்குள்ளெல்லாம் கொஞ்சம் எளிமையாக நம்மளுடைய ப்ரிடிக்ஷனை கொடுக்க பார்க்குறேன். கொஞ்சம் லென்த்து கம்மியாக. இது ஓகே உங்களுக்கு புரியுது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே இல்லைன்னா பழையபடியே கொஞ்சம் லென்த்தியாக வேணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் கொடுத்துருங்க. இது கூட சேர்த்து ஒரு சின்ன விஷயமாக அட்டாச் அப்படின்னு பண்ணோம்னா இந்த மேட்ச்சு ரிஸ்வான் வர மாதிரி தான் இருக்குது. ஸோ அப்போது ரிஸ்வானோட டவுன் அப்படின்னு பார்த்தோம்னா கொஞ்சம் கீழே இருக்குது. அப்போது ஃபஸ்ட்டு பேட்டிங் இப்போது இந்த விஷயத்தை வச்சு ஒரு சின்ன விஷயம் நம்ம ப்ரிடிக்ட் பண்ண முடியுமா? ஸோ ஒரு 2 டவுன் பேட்டர் உள்ளே வர்றாரு அப்படின்னா பாகிஸ்தானும் ஏதோ ஒரு இடத்துல சின்னதாக விக்கெட் விடுறாங்க அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன்ஸ் வருது ஒன்று. இல்லை ஃபஸ்ட்டு பேட்டிங்னா நோ ப்ராப்ளம். ஸோ அவர் ஒரு 2 விக்கெட் போயிடுச்சுன்னா பேட்டிங் வந்துடுவார் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். பட் செகண்ட் பேட்டிங்லேயும் அவர் உள்ளே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கும்போது சின்னதாக விக்கெட் விடுறாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் கொஞ்சம் பார்க்கணும். அல்லது பங்களாதேஷ் ஓரளவுக்கு ரன் அடிக்கும் அப்படிங்கிற விஷயத்தையும் கொஞ்சம் ப்ரிடிக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ பங்களாதேஷ்லேருந்து எனி ஒன் பவுலரை பிக் பண்ணணும். ஸோ அது தஸ்கின் அகமது, எம் ரஹ்மான், ஸோ ராணா. ஸோ ஏதாவது ஒரு பவுலர் உள்ளே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஸோ இது ஒரு சின்ன பாயிண்ட் ஆஃப் வியூவில் எடுத்துக்கங்க. ஏன்னா ஒன் சைடாக நிறையா மேக் பண்ணும்போது டோட்டலி பங்களாதேஷோட பவுலிங் ஆப்ஷன்ஸை குறைச்சிருவீங்க. ஏதாவது ஒரு பவுலர் மட்டும் பிக் பண்ணுற மாதிரி பாருங்கள். ஸோ அதே போல் ஆல்ரவுண்டர் கேட்டகரியில் மெஹந்தி ஹசன், மிராஸ் அல்லது ஆர் ஹுசைன் எனி ஒன் பவுலர் உள்ளே வர்ற மாதிரி ஆல்ரவுண்டர் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இந்த 2 சாய்ஸு இது ஒன் சைடாக மேக் பண்ணுறதுக்கான ஒரு சின்ன ஐடியா. பேட்டிங் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் டி ஹரிடை, என்ஹெச் சேண்டோ, டி ஹசன் எனி ஒன் அப்படிங்கிற மாதிரி 3வது ஆப்ஷனாக நீங்கள் இதில் பிக் பண்ணணும். விக்கெட் கீப்பிங் கேட்டகரியில் நீங்கள் பிக் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக ஜே அலியனக் மட்டும் பிக் பண்ணுற மாதிரி பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஒரு சின்ன சாய்ஸாக இதை யூஸ் பண்ணுங்கள். ஸோ ஒரு கேட்டகரிக்கு ஒரு பிளேயர் வர்றதுக்கான வாய்ப்பு இந்த மேட்ச் இருக்குது பங்களாதேஷை பொறுத்த வரைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், மற்ற நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், கண்டினியூவாக சேனல் ஃபாலோ பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.